ஓம் சரவண பவ. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சோழர் கால வள்ளிப்பட்டினம், கடற்கரைப்பட்டினம் என்றழைக்கப்பட்டாலும் இந்த ஊருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, கப்பல் நகரம். மும்மதங்களும் கோலோச்சி இருந்த போதிலும் இங்கு எவரும் எவ்வித பாகுபாடும் காட்டியதில்லை. ஒரே உறவுகளாக வாழ்ந்து வந்தது. பிரிவினை என்பது எவ்வழியிலும் வந்தது. போன்களை தவிர எந்த போரும் பொதுநலத்துக்கானது அல்ல, காரணங்கள் இன்றி தொடங்கியதும் அல்ல. மண், பொன், ஏன் பெண்ணுக்காக கூட போர் நடக்கும். இவற்றை தாண்டி காரணங்கள் ஏதுமின்றி ஓர் போர் துவங்கும். அது கௌரவம். இப்போருக்கு காரணமே கௌரவம்தான். இந்நகரின் பிரதான தொழில் மீன் வர்த்தகம். கலீல்வாய் மொத்த மீன் மார்க்கெட்டையும் தன் அன்பால், நேர்மையால், தொழில் நேர்த்தியால் கட்டுக்கொள்வதற்காக ஒட்டுமொத்த மீனவ மக்களுக்கும் பாதுகாவலனாய் வெறும் கௌரவத்திற்காக கலீல்வாய் இடத்தை பிடிக்க நினைத்தான். எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. அதுவும் ஒரு நாள் நடந்தது. கலீல்வாய் இறந்த பிறகு முழு மார்க்கெட்டையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் தம்புராயன். தம்புராயன் தனது சுயராஜ்யத்தை மார்க்கெட்டின் கலீல்வாய்க்கு பிறகு அவர் மகன் மாலிக்கின் உதவியோடு அன்புராஜ் தொழில் தொடங்கினார். தம்புராயன் மார்க்கெட்டின் தலைவராக இருந்த போதும் அன்பும் மரியாதையும் அன்புராஜுக்கே கிடைத்தது. காரணம், கலீல்வாயை போன்றே அதே நேர்மையும் தொழில் செய்யும் நேர்த்தியும். எந்த ஒரு உயிரினமும் தன் சுயநலத்திற்காக தன் இனத்தை தானே அழிப்பதில்லை. இரண்டை தவிர, ஒன்று மீன், மற்றொன்று மனிதன். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? லோடு என்னாச்சு? கேரளா வேணாம்ட்டாங்கண்ணே. இப்போ மாதிரி ஆந்தூர் லோடும் போகலண்ணே. கடைசி எடுத்தப்படா ஓசூர் லோடு அது போச்சா இல்லையா? புத்தூர் ரோடும் போகலண்ணே. எல்லா லோடும் அந்த அன்புக்கு தானே போகுது. நீங்கள் நான் பிடிக்கிட்டு இருக்கீங்களடா. என்னென்ன பண்ணட்டும்? மீன் நல்லா செதிலடிச்சு உப்பு காரம் தடவி மசாலா போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு வட்டமாக உட்காந்து சாப்பிட்ருவோம். என்ன 3 டன்னு? தெரியுதுலடா, மார்க்கெட்டில் விற்க மாட்டேன் மயில். இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு இப்போ பார்த்தா என்னை தான் தட்டுவான். டேய் வீரகுமார், வலையெல்லாம் சுட்டி போட்டு லாஞ்ச ஓரம் கட்டிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க.
ஹலோ. ஹலோ மாப்பிள. சொல்லு. ஆந்திரா கேரளா இல்லாமல் ஒசூரம் நாம தான். மாப்பிள எங்கே இருக்க? சனிக்கிழமை நான் எங்கே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? கருப்பங்கோயிலில் தான் இருக்கேன். ஐஸ் பிளான் வந்துடு நீ. சரி மாப்பிள, வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐஸ் பார்லாம் எடுத்து ஓரமா விடா. நீ என்னடா அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவன் சாக்கு முள்ள எடுத்து ஓரமா விடா. இதை பார்த்துக்க. வணக்கம் மாப்பிள. மாப்பிள ஒரு 5 டன் மீன் விற்காம வந்துச்சுல, அதை பாதியிலே தள்ளி விட்டேன் மாப்பிள. சும்மா கொடுத்தாலும் அவனை சீண்ட பண்ணல. யாருக்கிட்ட வித்த நீ? என்னை பத்தி உனக்கு தெரியாது? உனக்கு வீணா போன பொருளை விற்க மாட்டேன்னு தெரிஞ்சு எப்படி நீ வித்த? நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பொருளை வாங்கி கடல்ல வீசிட்டு வாடா போ. அந்த பவுண்டர் ராஜ் என்னடா ஆச்சு? அது ரெடி பண்ணி விடுடா. டெய்லி ஃபோன் பண்ணி 999 சொல்கிறான். சரிண்ணே சரிண்ணே முடிச்சுடுங்கண்ணா. அண்ணே அன்பு வரானே. வான்புராஜ் என்ன இந்த பக்கம்? நீ என் பக்கம் வந்ததால தான் நான் உன் பக்கம் வந்திருக்கேன். ராலை பிடிக்கணும்னா அது வாழை பிடிக்க கூடாது. அதுவும் நான் சிங்கர் ஆளு. புரியல. என்கிட்ட மோதாதங்கிறேன். போலாம். அண்ணே வாங்க. தம்பு மேலே இருக்கிறவனை கீழே இறக்கணும்னா நம்ம மேலே ஏறி அவனை அடித்து தள்ளணும்னு அவசியம் இல்லை. காலுக்கு கீழே குழி பறிச்சிட்டாலே போதும். கூடவே இருந்து குழி பறிக்கிறதுனா யாரு பறிப்பா? அவன் கூடவே இருக்கான்ல. கூடவே ஒரு பாய் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். மாலிக். அவனை வர சொல்லு. தென்ன தென்ன ஆமாம், கூட இருக்கிறவன் தான் குழி பறிப்பாங்கிற ஐடியாவை யார் கொடுத்தா? என்ன கணக்கு உன் கூட ஒரு 10 வருஷமா இருக்கார்ல, குழி ரொம்ப ஆழமோ? சரிதானே? என்ன கணக்கு? என்ன தம்பி அப்படி பார்த்தாதீங்க தம்பி. சொல்லுங்க. அன்புராஜி ராஜா மாதிரி வச்சிருக்கான். தம்பி மாலிக் தம்பி ராஜா மாதிரி வச்சிருந்தாலும் மந்திரி ராஜா ஆக முடியாது.
அப்படியே அனுப்பிட்டேன்ப்பா 2 லட்ச ரூபா பணம். சும்மா காசுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஒழுங்கா செக் பண்ணுங்கப்பா முதல்ல. ரொம்ப என்ன பலமான யோசனையா இருக்கு? என்ன உனக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா சரியா வராது. தம்பு, நாமளும் தொழிலை ஒழுங்கா பண்ணா சரியா இருக்கும். இல்ல சரியா வராது. எதுக்கு தேவையில்லாம ஒரு எதிரியை வளர்த்து விட்டுட்டோமே. அந்த வெண்ணமோ எனக்கு எதிரியா? அவனை எதிரியா வச்சுட்டு காலத்துக்கு அவனை எழுத்துட்டு இருக்க முடியுமா? அறுத்துறான் தம்புறான யாருன்னு காட்டுறான். சனிக்கிழமை முனீஸ்வரன் கோயில் வருவான்ல, வச்சு முடிச்சிடறான். மாலிக் 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 ஒன்றும் இல்லை மாலிக் மாலிக் ஒன்றும் இல்லை பார்த்துக்கிறேன்ப்பா. ரெண்டு பேரும் மாலிக்